ஹாய் ஆல் வெல்கம் டு டே 3 ஆஃப் மை வீடியோ. இன்ஸ்டாகிராம் அல்கோரிதமா நான் பிரேக் பண்ணலாம்னு நினைச்சேன். கடைசியில பிரேக் ஆனது என்னமோ நான் தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் எப்படி வீடியோஸ் அப்லோட் பண்ணணும்னு பார்த்தா, ஒரு ஸ்ட்ரக்சர் டிரைவன் அப்ரோச் இருக்கு. இப்படி தான் பண்ணணும். இந்த செகண்ட்ல இத பேசணும். அப்பதான் வந்து டார்கெட் ஆடியன்ஸ் ரீச் ஆகும்ன்ட்டு. பட் நான் என்ன யோசிச்சேன், எல்லாரும் சேமா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம டிஃபரெண்ட்டா பண்ணலாம். எப்படின்னா ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி சொல்லிட்டு, அதில ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் இன்கார்ப்பரேட் பண்ணலாம்னு நினைச்சு நான் டிஃபரெண்ட்டா பண்ணேன். அப்படி சொல்றப்போ ஈஸியா மெய்யழகன் கார்த்தி மாரி நம்மளும் ஈஸியா ரீச் ஆயிடலாம் அப்படின்ட்டு நானும் லைக் நார்மலா சொல்றேன்ட்டு சொல்லி பண்ணேன். அதோட ரிசல்ட் என்னன்னு பார்த்தா 5 பேர் அன்ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அப்படி என்ன பண்ணேன்னு தெரியல. ஏதாச்சும் நான் பேசியிருக்கலாம். சரி விடுங்க. யூசுவல் ஸ்கிப் ரேட் 45%. நேத்து பார்த்தா 65%. 20% ஹைக். பட் இந்த மாரி எந்த பேரியர்ஸ் வந்தாலும் அதெல்லாம் நான் ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லெவல் வளராம உட்கார மாட்டேன்னு இருக்கேன். நல்லா யோசனை பண்ணி தான் முடிவெடுத்தியா? நான் ஆழமா யோசிக்காம எதையும் செய்ய மாட்டேன், உனக்கு தெரியும்ல. ஜோக்ஸ் அபார்ட். பட் என்னன்னா எனக்குன்னு ஒரு ஒரு ஐடியா யோசிச்சு வச்சிருக்கேன். அந்த ஐடியால தான் நான் ப்ரொசீட் பண்ண போறேன். இதுல லெசன் எங்கடான்னு கேட்கலாம். இதுதான் லெசனே. நம்ம எல்லாருக்குமே ஒரு 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 பர்ட்டிகுலர் பாயிண்ட்ல ஒரு ஐடியா வரும். அந்த ஐடியா கரெக்ட்டா தப்பான்ட்டு நம்ம எக்ஸ்பெரிமென்ட் பண்ணா தான் தெரியும். நம்ம அத மைண்டுகிட்டு மத்தவங்கலாம் ஒரு அப்ரோச்ல போறதுனால அதுதான் கரெக்ட்டுன்ட்டு நம்மளுக்கு நெறைய ஐடியாஸ ட்ராப் பண்ணிட்டு போயிட்டே இருந்திருப்போம். அதுல ப்ராப்ளம் என்னன்னா, அந்த ஐடியாவ எக்ஸ்பெரிமென்ட் பண்ணிட்டு நீங்க ஃபெயில் ஆனா ஓகே அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபாக்ஷன் இருந்திருக்கும். பட் அந்த ஐடியா ஹிட் ஆயிடுச்சுன்னா, நீங்க ஒரு யுனிக்கான ஒரு ஐடியாவ கிரியேட் பண்ண பெர்சனா இருந்திருப்பீங்க. ஸோ அதனால ஏதாவது நம்ம ப்ரொசீட் பண்ணா தான் தெரியும். நான் தப்பா கரெக்ட்டா பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியாதப்போ, நெறைய பேர் வந்து டிஎம்ல வந்து பாசிட்டிவா நெறைய சொன்னீங்க. ரொம்ப மோட்டிவேட்டிங்கா இருந்துச்சு. இதே மாரி சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. இது எப்பவுமே எப்படி போக போகுதுன்னா, நான் ஒண்ணு சொல்லுவேன். அத நீங்க கேட்கணும்லாம் இல்ல. நான் ஏதாவது தப்பு பண்ணா நீங்க அத சொல்லலாம். அத கரெக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் போயிட்டே இருக்க போகுது. இந்த புதுசா பார்க்குறவங்க வந்து இந்த வீடியோவ லைக் பண்ணுங்க. அப்புறம் என் சேனல ஃபாலோ பண்ணுங்க. யூடியூப் சேனல்லயும் நான் ரொம்ப நாள் கத்திட்டு இருக்கேன். திரும்ப கத்திட்டு தான் இருப்பேன். நீங்க மட்டும் எப்படி ஒரு ஃபர்மா இருக்கீங்க? பண்ணவே மாட்டேன்ட்டு. அது மாரி நானும் கேட்டுட்டே இருப்பேன் பண்ற வரைக்கும். அத யூடியூப் வந்து என்னோட பயோல இருக்கு. அத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.